பிரைஸ் லாட் எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, ஜீசஸ் 8 கால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கத்தரை சோத்திருக்கிறேன். இந்நாளிலே ஒரு நீதியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நீதி செய்கிறவன் யாராக இருக்கிறான்னா தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நீதிக்கு தவறி நடக்கிறவர்கள் யாராக இருக்கிறாங்கன்னா பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறார்களாம். நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. 1 யோவானில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். நீதி செய்கிறவர்லாம் யார்? அவரில் பிறந்திருக்கிறாங்களாம், அவரில் பிறந்திருக்கிறார்களாம். சரிங்க, நீதியில் என்னங்க நீதி, என்னங்க வித்தியாசம் இருக்குது, அதில் என்னென்ன பிரிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா, சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நம்ம நீதியாக இருக்க வேண்டும். ஏதோ நம்ம குடியை யாரோ கெடுத்துட்டாங்கன்னு சொல்கிறதுனால பழிக்கு பழி நம்ம வாங்கிவிடக்கூடாது. ஏதோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அவங்கள நம்மளை பிடிக்கலைன்றதுக்காக அவங்கள குறித்து யாரோ ஒரு குறை சொல்லுகிறார்கள், புரியாமல் சொல்லுகிறாருன்னா ஆமான்னு சொல்லி அந்த பக்கம் சாகிறது கூட அநீதியான காரியம்தான். அவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்று பார்ப்போமானால் அவர்கள் பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறார்களாம். பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்று அறிந்து கொள்ளலாம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீதி இப்போ பாருங்கள், ஒரு சகோதரி எனக்கு பழக்கமானாங்க. அந்த சகோதரி எப்போ பார்த்தாலும் என் கூட இருக்கிற சகோதரியை குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க இதுக்கு தான் வராங்க, அதுக்கு தான் வராங்க, அவங்க அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. நான் பாட்டில் கம்முன்னு இருந்துட்டு இல்லைப்பா அப்படி தான் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு கம்முன்னு இருந்தேன். கடைசியில் அவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்க. அதை நான் கேட்கும் பொழுது இது ரொம்ப தப்புப்பா, இது அப்படி இருக்கக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவங்களுக்கு கசப்பு என்ன பண்ணிடுச்சு வந்துடுச்சு. அப்போ சொல்கிறாங்க, அவங்க எப்படி நல்லவங்களாயிட்டாங்க. அது இல்லை நீதி. தப்புனா தப்பு தான், சரினா சரிதான். அப்போது இயேசுவை ஏன் பகைத்தார்கள் என்று பார்ப்போம்னால் அவர் கேள்வியில் கேட்டுகிட்டே இருக்கார். அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் பதில் கவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா எரிச்சல், கோவம் வருகிறது. பிரியமானவர்களே, அப்போ என்னை சேர்த்து சொல்கிறேன். எனக்கு ஒரு நல்லது சொல்கிறாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக அதை நான் என்ன பண்ணுவேன், எடுத்துப்பேன். அது சின்ன பிள்ளைய சொன்னாலும் நான் கேட்டுப்பேன். தப்பு சரியாக இருக்கிறத போய் அவங்க தப்புன்னு சொன்னாங்கன்னா அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, பாருங்கள், அப்போது இந்த மாதிரி மாற்றி பேசுகிறது, பிரிக்கிற காரியங்கள் ஒருத்தர் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அவங்கள அறிமுகப்படுத்தினவங்களை தூக்கி ஒரு எப்படி சொல்கிற ஒரு தூசு மாதிரி தூக்கி போட்டுட்டு இவங்களை வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணுற காரியம்லாம் பிசாசின் பிள்ளைகள். பிரிக்கிற காரியம், குறை சொல்லுகிற காரியம், இதெல்லாம் யார் சொல்லுவாங்கன்னு பார்த்தா பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் யாராவது குறை சொல்லிக்கிட்டு ஒரு அறிமுகப்படுத்தினவங்களை தள்ளி சும்மா உங்களை கனப்படுத்தி உங்களை வெறுப்பேற்றுற மாதிரி காரியம் நீங்கள் பண்ணுறீங்களா? நீங்கள் யாராக இருக்கீங்க தெரியுமா? பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். பிரியமானவர்களை, மிக கவனம். ஏன்னு கேட்டால் நம்ம யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமான ஆட்கள் இல்லை. நம்ம யாருன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையாக வைத்திருக்கிறவன் எவனும், இயேசு மேலே நம்பிக்கையாக வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். அவர் எப்படியா இருக்கிறாராம்? சுத்தமுள்ளவராக இருக்கிறாராம். அதனால் நாம் எப்படி இருக்கணுமா? சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அவர் சுத்தமாக இருக்கிறாரு, அவருக்கு சுத்திகரிப்பு தேவையில்லை. ஆனால் நமக்கு தான் சுத்திகரிப்பு தேவையாக இருக்குது. ஏன்னா நம்ம வெளியே போகிறோம், பார்க்குறோம், பல பேரை பார்க்குறோம், சந்திக்கிறோம், பேசுகிறோம். ஒன்று சரியாக சொல்லுவோம், ஒன்று சரியாக சொல்ல மாட்டோம், ஒருத்தர் தப்பாக புரிஞ்சுட்டு பேசுவோம். நமக்கு தான் என்ன தேவைப்படுது? சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் மாட்டியிருக்கீங்களா? ஒரு எப்படி சொல்கிறது, நியாயமில்லாத காரியத்துக்கு நீதி கரெக்டு, நீதி இது சரியானது அப்படின்னு சொல்கிறீங்களா? குறை சொல்லி கொண்டிருக்கீங்களா? அவங்களோட சாப்பாட்டை குறித்து, அவங்களோட உடையை குறித்து, அவங்களோட ஏதோ ஒன்று குறித்து குறை சொல்லி கொண்டே திரிஞ்சு கொண்டிருக்கீங்களா? ஏதாவது அப்படிலாம் நீங்கள் இருப்பீங்களானா நீங்கள் யாராக இருக்கிறீங்கன்னா பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறீங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போது அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறாரா? நம்ம சுத்திகரித்து கொள்ளுகிறான், தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான்.
பிரியமானவர்களை நம்ம சுத்திகரித்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். ஏன் நம்ம சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தா, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்குது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். பிரியமானவர்களே, ஏன் அவரை மாதிரி நம்ம இருக்கிறோன்னா அவரோட வித்து நமக்குள்ளே இருக்கிறதா. நம்ம சொல்லுவோம், ஒரு 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 விஷயம் எப்படி சொல்லுவாங்கன்னா, அது எப்படி சொல்கிறதே எனக்கு தெரில. ஒரு 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 பெண் கெடுக்கப்படுறாங்க, கர்ப்பவதி ஆகிறாங்க. அந்த குழந்தையை எப்படி பிறக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஒன்று அப்பா மாதிரி இருக்கும், இல்லை அம்மா மாதிரி இருக்கும். அது தவறாக போனாலோ இல்லை சரி அவங்களே தவறு நடந்ததோ அது அது வேறு விஷயம். ஆனால் அந்த குழந்தை எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகப்பனை போல் அல்லது தாயை போல் இருக்குமா. அப்போ அவரோட வித்து நமக்குள்ளே எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்ப்போமானால், மூழ்கி நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அங்கே நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிறோம். அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் உட்கொள்ளும் பொழுது அவருடைய வித்து நமக்குள்ளே வருகிறது. அதனாலே நம்ம எப்படி இருக்கணுமா, பாவம் செய்யாதபடிக்கு இருக்க வேண்டுமா. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டானா. நம்ம பாவம் செய்கிறீங்களா? என்னை சேர்த்து சொல்கிறேன், பாவம் செய்கிறோமா? ஒருத்தரை கனம் பண்ணி, ஒருத்தரை பாராட்டி, ஒருத்தரை மிகப்படுத்தி, ஒருத்தர் மட்டம் தட்டி, யாரை கனம் பண்ணணுமோ அவங்கள விட்டுட்டு கனம் பண்ணாதவங்கள, அவங்க அப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி வந்திருப்பான், அவங்கள கனம் பண்ணி இவங்கள வெறுப்பேற்றுறேன்னு சொல்லி இப்படிப்பட்ட காரியெல்லாம் நான் பார்க்குறேன், கேள்விப்படுறேன். அதனால தான் சொல்கிறேன், அவன் யாராக இருக்கிறான்னா, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீங்கள் பண்ணுறதுலையே நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிடும், வெளிப்படும். நீதி செய்யாமலும் தன் சகோதரியில் அன்பு கூறாமலும் நீதி செய்ய வேண்டும், ஒவ்வொன்றுத்துக்கும் நீதி செய்ய வேண்டும். தன் சகோதரியில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன். நேற்றுக்கு ஒரு இடத்துல ஊழியத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த இடத்துல ஒரு தலைவி நடத்துகிறாங்க, அவங்கள பாஸ்டரம்மான்னு சொல்லி கிண்டல் அடித்து பேசினாங்க. அப்போ நான் கேட்டேன், ஏன் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்டரம்மா சொல்ல முடியுமா? அவங்கள சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சீரியல் பார்த்து சினிமா பார்த்துக்கிட்டு உலகத்தோடு அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. இன்றைக்கி இந்த ஊழியத்துக்கு போகலாமா, நாளைக்கு அந்த ஊழியத்துக்கு போகலாம், நாளைக்கு இந்த ஊழியத்துக்கு போகலாமான்னு சொல்லி ஓடிக்கொண்டவங்க அவங்கள பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது, பாஸ்டர் அம்மான்னு சொல்கிற அளவுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வளர்ந்துருக்குறாங்க. இப்போ சாதாரணமாக ஒரு சினிமா தேட்டர்லேருந்து வந்தவங்கள போயிட்டு, இல்லை சினிமா பார்க்குறவங்க அவங்கள போய் நம்ம பாஸ்டர் அம்மான்னு சொல்ல முடியுமா? இல்லை, வளர்ச்சி இல்லை. அப்போ அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்குறாங்க நான் சொன்னேன். பிரியமானவர்களே, எல்லா விஷயத்துலையும் நம்ம உண்மை உத்தமமாக நாம் வாழ வேண்டும். பாருங்கள், நாம் ஒருவேள் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதை நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது. அன்பு நமக்குள்ளே இருக்குமானால் மன்னிக்கிற தன்மை இருக்கும். நிறைய பேர் முரட்டாட்டமானவர்களை நான் பார்த்துருக்குறேன். இது என்ன, இது ஒரு ஆளா, இதுக்கிட்ட என்ன சொல்லணும், இது ஒரு பெரிய ஆளா, இதுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. இதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டிய வேலை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தை படைத்தவருக்கே கிடைக்காத மரியாதை நமக்கு எதுக்கு, நமக்கு தேவையில்லை. அதோட பாவத்தை அவர்கள் அனுபவித்தோம். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் உன்னை அசட்டை பண்ணால் என்னை அவன் அசட்டை பண்ணினான் என்றார். அது யாருக்கு போய் சேரும்? அவங்களுக்கு தான் போய் சேரும். பிரியமானவர்களே, பாருங்கள், பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படுமா. நம்மளோட நடத்தையிலே நம்ம யார் என்று நம்மளே காட்டி கொடுக்குற காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம். நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் இந்த பிசாசின் பிள்ளைகளைப் போல இருக்கிறீங்களா? மாறிவிடுங்கள். ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்களா? இன்னும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். பிரியமானவர்களே, ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? ஏன்னு கேட்டால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே ஒருவன் பிசாசாக இருக்கிறான், உங்களுக்குள்ளே ஒருவன் எழும்புவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு விரோதமாக ஒருவன் எழும்புவான். ஆண்டவரே, அந்த மாதிரி யாரும் இந்த ஊழியத்தை கெடுத்து விடாதபடிக்கு, எழும்பாதபடிக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரே நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, சோத்திரமாப்பா, இந்த ஊழியத்தில், சபையில், ஒரு குடும்பத்தில் ரொம்ப ஒருத்தர் விரோதமாக எழும்பி உண்மை இல்லாமல் கர்த்தருடைய வித்து அவர்களுக்குள்ளே இருக்குது, ஆனால் உண்மை இல்லை, அன்பு இல்லை, இப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கிறவர்களை நீங்கள் மாற்றுங்கப்பா. எங்களால் மாற்ற முடியாதப்பா. ஏதோ மற்றவங்களை வெறுப்பேற்றுன்னு சொல்லி பாவத்தை சுமக்கக்கூடாது ஆண்டவரே. எதுனா இது ஒரு ஆளா, இதுக்கு நம்ம சொல்லணுமா, இது ஒரு பெரிய ஆளா அப்படின்னு நினைக்கிறேன் அலட்சியம் பண்ணுகிறவர்களை நீங்கள் ரட்சித்து கொள்ளும்படியாக நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியங்களும்
பெரிய அளவில் வளரும்படி ஆடிகள் கெஞ்சி ஜெபிக்கிறேன் அப்பா. பொறுப்படுத்துக்குள்ளே வழி நடத்து. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா.